எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட்டே ஏற மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, நேச்சுரலான ஹை கேலரிஸ் இருக்க நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வச்சு பண்ணுற வெயிட் கெயின் பவுடர் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். வீடியோ சேவ் பண்ணிட்டு 2 வேளை குடிச்சிட்டு வாங்க. இது செய்யறதுக்கு ஒரு கடாயில் பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கூடவே நிலக்கடலை, உப்பு கடலை போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து அதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு சேர்த்து பொறுக்கி விட்டு கூடவே வாட்டர்மெலன் சீட், பம்ப்கின் சீட், சன்ஃப்ளவர் சீட், குக்கும்பர் சீட் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து அதை அப்படியே ஆற விட்டுக்கலாம். கடைசியாக மக்கானா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்தெடுத்து எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட 3 காய்ஞ்ச பேரிச்சம்பழம், தட்டி வச்ச சுக்கு ஏலக்காய், ஸ்வீட்னஸ்க்கு பனவெல்லம் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான வெயிட் கெயின் பவுடர் ரெடி. இவ்வளோ ப்ராசஸும் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இதே மெத்தடில் ஹெல்த்தியாக வெயிட் கெயின் பவுடர் செஞ்சு கொடுத்துட்டு வராங்க. எங்கள் வாட்ஸ்அப் அண்ட் வெப்சைட் டீட்டெயில் டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணியிருக்கேன். வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு டைம் ஆர்டர் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் வெயிட் கெயின் டைப் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணுறேன். தேங்க்யூ. எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட்டே ஏற மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நேச்சுரலான ஹை கேலரிஸ் இருக்க நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வச்சு பண்ணுற வெயிட் கெயின் பவுடர் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். வீடியோ சேவ் பண்ணிட்டு 2 வேளை குடிச்சிட்டு வாங்க. இது செய்யறதுக்கு ஒரு கடாயில் பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கூடவே நிலக்கடலை, உப்பு கடலை போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து அதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் பார்த்தீங்கன்னா வெள்ளை எள்ளு சேர்த்து பொறுக்கி விட்டு கூடவே வாட்டர்மெலன் சீட், பம்ப்கின் சீட், சன்ஃப்ளவர் சீட், குக்கும்பர் சீட் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து அதை அப்படியே ஆற விட்டுக்கலாம். கடைசியாக மக்கானா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்தெடுத்து எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட 3 காய்ஞ்ச பேரிச்சம்பழம், தட்டி வச்ச சுக்கு ஏலக்காய், ஸ்வீட்னஸ்க்கு பனவெல்லம் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான வெயிட் கெயின் பவுடர் ரெடி. இவ்வளோ ப்ராசஸும் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இதே மெத்தடில் ஹெல்த்தியாக வெயிட் கெயின் பவுடர் செஞ்சு கொடுத்துட்டு வராங்க. எங்கள் வாட்ஸ்அப் அண்ட் வெப்சைட் டீட்டெயில் டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணியிருக்கேன். வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு டைம் ஆர்டர் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் வெயிட் கெயின் டைப் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணுறேன். தேங்க்யூ.